வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிசி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற குரூப் 2 குரூப் டேக்கான இம்பார்ட்டன்ட் தமிழ்லேருந்து டெஸ்ட்டு 15 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி 14 டெஸ்டஸ் பார்த்துருக்கோம். ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக். ஓகேங்களா, நிறைய பேர் ஒரே ஒரு சின்ன இது சொன்னால் ஓல்டு புக் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேறீங்க. ஓகேங்களா, லாஸ்ட் குரூப் 4லேருந்து 5 to 10 கொஷின்ஸ் ஓல்டு புக் சார்ந்தா இருந்துச்சு. ஒரு மார்க்கும் எவ்வளோ வழி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னு எக்ஸாம் எழுதின பிறகு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓல்டு புக்கு ஃபுல்லாக படிக்கக்கூடாது, பட் சிலபஸில் இருக்க டாபிக் படித்ததாக ஆகணும். அது புரிஞ்சிக்கலன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு பருவம் 3. ஓகேங்களா, புது புக்கில் இருக்குது. ஸோ அதில் இருக்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம். இதில் மொத்தம் 80 கொஷின் இருக்குது. ஓகேங்களா, 80 கொஷினில் 75+ யார் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்லா டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அர்த்தம். ஃபஸ்ட் கொஷின் போகலாம். முத்தொள்ளாயிரம் என்ற நூலின் ஆசிரியர் பெயர் தெரியாது, அறிய முடியவில்லை. இருந்தாலும் அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, அனைவரும் என்பது இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. அனைவரும் என்பது முற்றுமை. ஓகேங்களா, மூன்றாவது கேள்வி, புறம் அப்புறம் பெரியரா புறம், இதுக்கான வேறுபாடு பார்த்தீங்கன்னா சின்னரா வந்தினா நகரம், பெரியரா வரும்போது பக்கம். ஓகேங்களா, நான்காவது, முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையை சேர்ந்தது? முத்தொள்ளாயிரம் வெண்பா வகையை சேர்ந்தது. ஐந்தாவது பாருங்க, மணிமாடம் என்பதன் பொருள் மகளிர்கள் ஒப்பனை செய்யும் இடம்தான் மணிமாடம். அழகுபடுத்துகிற மேக்கப் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுதான் மணிமாடம். ஆறாவது கேள்வி, யசோதர காவியத்தை பற்றின கேள்வி. யசோதர காவியம் என்பது எத்தனை சருக்கங்கள்னா 5 சருக்கங்களை கொண்டுள்ளது. யசோதரன் காப்பிய தலைவனாக யசோதரன், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவந்தி நாட்டை சேர்ந்த யசோதரன். ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஏழாவது கேள்வி பார்க்கலாம். துறைகள் சார்ந்த எண்ணிக்கை. ஓகேங்களா, ஊழ்ஞ்சை, பாடான், தும்பை, வாகை, வஞ்சி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் எத்தனை துறைகள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஊழ்ஞ்சை என்பது 8 துறைகளை கொண்டது. பாடான் என்பது 10 திணைகள் உண்டு. பாடான் என்பது பாடக்கூடிய ஒரு ஆண் மகனை பற்றி சொல்ல 10 பொருத்தமும் அந்த பையனுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. தும்பை என்பது 12. ஓகேங்களா, வஞ்சி என்பது 13. ஸோ அப்படியே நேருக்கு நேராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. எட்டாவது கேள்வி பாருங்க. இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்று கூறும் அறிஞர் லாவோட்ஸ். ஓகேங்களா, யாரு? லாவோட்ஸ். ஆப்ஷன் சி. எட்டாவதுக்கு சி. ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம். ஒன்பதாவது பாருங்க. தொண்டு செய்து பழுத்த பழம், தோயதாடி மார்பில் விழும் பழம் என்று பெரியாரை பாராட்டியவர் பாரதிதாசன் தான். அதில் பாரதியார் கன்ஃபியூஷன் வேணாம், பாரதியாரும் பாரதிதாசனும் அவர் கருத்தால், பெரியாருடைய கருத்தால் பாரதிதாசன் நீட்டு சமுதாய புரட்சி நிறைய பாடியிருப்பார். ஸோ பாரதிதாசன் பெரியாரை புகழ்ந்தவர்னா பாரதியார் நீங்கள் போக வேண்டாம், பாரதிதாசன் போட்டுடலாம். பாரதியார் மறைந்தாண்டு 1964. பிறந்தாண்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தூங்கா நகரம் 10வது கேள்வி. தூங்கா நகரம் முழிச்சிருக்கும், அதில் 90 வியாபாரம் செழிச்சிருக்குமா? 90% தான். ஓகேங்களா, 10% தூங்கிடுவாங்க. ஸோ 90%. மதுரையோட சிறப்பற்றி கூறுகிறது. 11வது கேள்வி, மதுரையின் கோட்டை வாயிற்கதவுகள் எதை கொண்டு பூசப்பட்டிருப்பதாக மதுரை காஞ்சி கூறுகிறது? மதுரை பற்றி சிறப்பு மதுரை காஞ்சி கூறுகிறது. எதை கொண்டு? நெய் கொண்டு. ஓகேங்களா, மதுரை காஞ்சியோட மொத்த பாடல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 782. அதில் மதுரை மட்டும் சிறப்பித்து பாடுவது 354 பாடல்கள் மதுரை மட்டும் சிறப்பித்து பாடுகிறது. ஓகேங்களா, 12வது கேள்வி போகலாம். இலக்கணம் சார்ந்தது. நேர், நிறை, நேர்வு, நிறைவு, நாள், மலர், காசு, பிறப்பு. அப்படியே அந்த ஆர்டர் எப்பவுமே மைண்டில் வச்சுங்க. ஓகேங்களா, நாள், மலர், காசு, பிறப்பு. அப்போ நேர்னா 4, நிறை என்றால் மலர், நேர்வு என்றால் காசு. இங்கே பூ என்பது உகரம் வருகிறது, காசும் அங்கே உகரம் காசு வருகிறது. நிறைவு என்பது பிறப்பு. ஓகேங்களா, அப்போது 12வதுக்கு ஆப்ஷன் ஏ. அந்த வாய்ப்பாடு தயவுசெய்து படிச்சுங்க. நேராசை என்றால் குறிலொற்று, நெடிலொற்று. நிறையாசை என்றால் இருகுறிலொற்று, நெடிலொற்று. அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சாவே ஒரு சொல்லுக்கான அசை பிரிப்பது ஈஸியாக பிரிச்சிடலாம். அந்த பேசிக் சென்டென்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் மைண்டில் இருந்தால் தான் அசை பிரிக்கிறது, தலை பிரிக்கும் போதெல்லாம் கரெக்டாக இருக்கும். 13வது பாருங்கள். ஆல்ட்ரிசம் என்பது பிறர் நலவியல். ஓகேங்களா, 14வது பார்க்கலாம். திருக்குறள் போன்ற உயர்ந்த கொள்கைகள் கொண்ட செயற்களை உலக இலக்கியங்களில் காண்பது அரிது என்று சொன்னவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஓகேங்களா, 15வது, பாணர்களும் புலவர்களும் பிற நாடுகளை குறிப்பிடும்போது
வேற்று நாடுகள் பிற நாடுகள் என்று குறிக்காமல் எந்த பெயரால் வரையறுத்தனா மொழி பெயர் தேயம். ஓகேங்களா, நான் கொஷின் படிச்சுட்டு நீங்கள் நடுவில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் டக் டக்குன்னு நீங்கள் சொல்லிடலாம், இல்லை நான் படிக்கும் போதே நீங்களும் சொல்லிடலாம். ஓகேங்களா. 16வது, இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஓகேங்களா. 17வது, வெண்சீர் என அழைக்கப்படும் சீர் காய்ச்சீர். 18வது, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உளே என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார், வள்ளலார், அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. ஓகேங்களா. 19வது பாருங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காத பெயர் கேட்குறேன். ஓகேங்களா. அது கரிசாலை, கையாந்தகரை, தேகரசம், பெருங்கரசம் வருது. சிங்கவலி என்று அழைக்கப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை தான் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ 19வதுக்கு பி. 20வது பாருங்க, இயற்கையும் வாழ்க்கையின் அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சியே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று பாராட்டி கூறுபவர் வள்ளிக்கண்ணன். ஓகேங்களா. 21வது பாருங்க, இலக்கணம் சார்ந்த ஒரு கேள்வி, இம்பார்ட்டன்ட். எது உருவகம் இல்லை என்ன கேட்டிருங்க, எது உருவகம் இல்லை. ஊமையணி உருவகணி கரெக்டாக இருந்திருக்கும். ஒரே சிம்பிளாக சொல்லணும், ஊமையணிக்கு முன்னாடி ஊமை என்ற நம் எதை ஊமைக்கு ஒரு பொருளை கூட்டின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை முதலில் உள்ளது ஊமையணி, பின்னாடி உள்ளது உருவகம். ஓகேங்களா. போல புறைய ஒப்ப உரெல்லாம் ஊம உருவுகள். ஸோ ஊமை முன்னாடி வரும்போது அது ஊமையணி, ஊமை பின் அந்த வார்த்தை வரும்போது அது உருவகணி. பாருங்க, பிறவி இருள். ஓகேங்களா. இங்கே இருள் என்பது தான் ஊமை. ஸோ இது பின்னாடி வருது, இது உருவகணிதான். சாரி, இது உருவகணிதான். ஒளி அமுது. ஓகேங்களா, இதுவும் உருவகணிதான். அமுது என்பதுதான் அங்கே ஊமையாக சொல்லப்படுது, அது பின்னாடி தான் உள்ளது. ஓகேங்களா. அப்புறம் வாழ்க்கை போர். வாழ்க்கை போர் என்பது ஒரு கஷ்டமாக சொல்லப்படுகிறது. போர் என்பது தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கான், போர் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒப்பிட்டு கூறப்படுகிறது. ஸோ அதுவும் இங்கே உருவகணி தான். அப்போது மலர்கண் என்பதற்கு தான் ஊமையணி. ஸோ அதுதான் தவறானது. இங்கே மலர்கண்ன்றது பாருங்கள், நம்ம கண் வந்து மலர் போல இருக்கிறதுக்கு அது ஊமையாக மலரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இது ஊமையணி. ஓகேங்களா. 21வது டி, அது ஊமையணி. 22வது பார்க்கலாம். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதது என்ற கோட்பாட்டை கூறுபவர் யார். ஓகேங்களா. கோட்டன் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் தான். அவர் வந்து ஒரு உளநூல் வல்லுனர். அப்புறம் 23வது கேள்வி பாருங்க, புட்கையில்லோன் யாக்கை போல் என்ற அடியில் புலவர் ஆளுந்திருக்கிறார். எது இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்று கூறுகிறான். குறிக்கோள் இல்லாதவன். ஓகேங்களா. குறிக்கோள் இல்லாதவன் எதை நோக்கி ஓடுவான், எதை நோக்கியும் ஓட முடியாது. அதனால தான் அவர் திட்டுறாரு. ஸோ குறிக்கோள் கொண்டு வாழ வேண்டுன்றதுக்காக தான் அவர் அத்தனை சிறப்புற்று கூறுகிறார். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ஆம்பிஷனோடு ஓடினா தான் அங்கே நிற்க முடியும். நம்மளுக்காக வாழணும், அப்பா அம்மாக்காக வாழணும், சாதிக்கணும் அப்படின்னு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்றைக்கி வாழ்ந்தால் போதுன்னு வாழ்ந்தால் வாழ முடியாது. 24வது, நீதியின் இருப்பிடமும் அந்நீதியின் அஸ்திவாரமும் நாமே. கரெக்டாக இப்போ சொன்னது கொஷின் பாருங்கள். தாழ்ச்சியும் உயர்ச்சியும் நாமே, நிறைவும் குறைவும் நாமே. நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுடைய தாழ்ச்சிக்கு நம்ம தான் காரணம், உயர்ச்சிக்கு நம்ம தான் காரணம். இந்த பாடல் வரிகள் உமர் கய்யாமுடைய பாடல் வரிகள். ஓகேங்களா. கவிமணி இவருடைய பாடல்களை தொகுத்து வெளியிட்டிருப்பார் சில பாடல்கள். 25வது, துப்பார்க்கு. துப்பார்க்கு என்ற குரல் இருக்குது பார்த்தீங்களா, தூ என்பது தனித்து வரும்போது உன் என்று வருகிறது. தூணானது உன் 3 சுழின். இங்கே துப்பார்க்குன்னு வரும்போது உண்பவர்க்கு. ஓகேங்களா. 26வது, எல்லா விளக்கம் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற குரலில் பயின்றொரு மணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஓகேங்களா. துப்பார்க்கு துப்பாய் என்ற குரல் வருது பார்த்தீங்களா, அதில் வரும் பயின்றொரு அணி வந்து பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலை அணி. ஓகேங்களா. ஏன்னா இந்த குரல் கொடுத்துட்டு ஏன்னா அணி இலக்கணத்திலேருந்து என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. 27வது கேள்வி, பைங்கூழ் வளர்ந்தது. ஆகு பெயர் மொத்தம் எத்தனை. ஆகு பெயர் மொத்தம் 16 வகைப்படும் பவனந்தி முனிவர் கூறியது. ஓகேங்களா. பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது என்பது காரியவாகு பெயர். காரியாக பெயர். 28வது இம்பார்ட்டன்ட் பாருங்க, வாழ்ந்திருக்கும் என்பது பகுப்பது இலக்கணத்தின்படி சொல்லும்போது அது வாழ்ந்திரு என்று தெரிகிறது. ஓகேங்களா. பகுப்பதம். 29வது, நா பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை
சயின்ஸுக்கு பலி என்ற கதை என்பதற்காக கலைமகள் பரிசு பெற்ற ஆண்டு 1932. அவர் வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருப்பார், கோயில் அறநிலைத்துறையிலும் பணியாற்றியிருப்பார். அந்த 2 வருடமும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாதுன்னா அந்த கேள்வி நம்பர் சொல்லி சொல்லுங்கள், அதுக்கான விடை உங்களுக்கு சொல்கிறேன். 30வது கேள்வி, பெரியார் எழுத்துருகள் நிறைய இது பண்ணியிருக்காரு. இந்த எழுத்துரு தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு பெரியார். ஓகேங்களா, அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. எழுத்து சீர்திருத்தம் நம் தமிழ் மொழியில் பலர் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான். இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், தமிழகத்து வந்து தமிழ் மொழியில் பல சீர்திருத்தம் பண்ணவர். ஓகேங்களா, அதேமாதிரி பெரியாரும் சொல்லியிருப்பார். ஸோ அது பி, அது கரெக்டாக 1978. வீரமாமுனிவர் சொன்ன மாதிரி ஜிவி போப் சிலவற்றை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார். கால்டுவெல். ஸோ தமிழுக்காக தொண்டாற்றிய வெளிநாட்டு அறிஞர்கள் உண்மையாக உயிரை கொடுத்து பணியாற்றியிருக்காங்க. ஓகேங்களா, 31வது கேள்வி பாருங்கள். பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் எந்த நாட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி விளக்குகிறது? இலங்கையில். ஓகேங்களா, 32வது பாருங்கள். யசோதர காவியம் ஃபஸ்ட்டே பார்த்தோம். எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது? 5 சருக்கங்களை கொண்டுள்ளது. அவந்தி நாட்டு மன்னனை பற்றி கூறும் நூல். ஓகேங்களா, இதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை வந்து ஒரு 2ஆக கொடுத்துருக்காங்க. 320 அல்லது 330 இருக்கலாம்னு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கிளியராக பார்த்துங்க. 33வது பாருங்கள். 33வது, வெறி என்பது மனம், கழனி என்பது வயல், செறி என்பது சிறந்த, இரிய என்பது ஓட. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, 34வது, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் மாண்பும் தமிழர்கள் தான் என தில்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவர் தில்லான். ஓகேங்களா, 35வது, அந்த பாடத்துலேருந்து கிளியராக பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், வரும் கொஷின் வச்சுருக்கேன். 35வது, கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. ஓகேங்களா, நல்யானை கோக்கிள்ளி என்பது கிள்ளி வளவன். ஸோ சோழ நாட்டை கூறுகிறது. அச்சமல்லாத நாடாக சேர நாட்டை கூறுகிறது. முத்துடைய நாடாக பாண்டிய நாட்டை கூறுகிறது. 36 பாருங்கள். பெரியார் பற்றிய கூற்று. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள்லாம் நம்ம தமிழில் நிறைய படைங்கன்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு. நாலடியாரை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள். அவர் கூறியது திருக்குறளை சொல்லியிருக்காரு. திருக்குறளை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை பெறுவார்களாம். 3வது, மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அதை காலத்திற்கேற்ற நியூவாக அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவர் பெரியார் தான். ஸோ ஆப்ஷன் பி. 37வது பாருங்கள். இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விடவும் மேன்மையானது நட்பு என்று கூறியவர் நா. முத்துக்குமார். ஓகேங்களா, 38 பாருங்கள். தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை யாருக்கு சேரும்னு கேட்டாங்கன்னா அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், பிரணவ கேசரி என்று அழைக்கப்படுபவர். ஓகேங்களா, 39 பாருங்கள். அல்லல் பழனத்து அருக்கம்பல் அல்லல் பழனத்து அருக்கம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறிவி என்ற பாடல் அதில் பயின்றதிலணி தற்குறி பேற்றணி. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். 40வது, 5 மீட்டர் வெட்டினான் என்பது நீட்டல் அளவை. 41வது பாருங்கள். திருத்தக்க தேவர் வாழ்ந்த காலம். ஓகேங்களா, 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகர் 8ஆம் நூற்றாண்டு. ஆண்டாள் அம்மையார் 8ஆம் நூற்றாண்டு. 42வது, சிலபல் என்பது அசை, ரைம் என்பது இயைபு, ஃபிலாசபி என்பது மெய்யியல், சோப் என்பது வடிச்சாறு, சூப். ஓகேங்களா, சூப் குடிக்கிறாங்கட்டாங்க பார்த்தீங்களா, வடிச்சாறு. ஸோ ஆப்ஷன் சி. 43வது பாருங்கள். நரிவிருத்தம் என்னும் நூலை பாடிய திருத்தக்க தேவர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா, திருத்தக்க தேவர் சிவகாசினாமணி. ஓகேங்களா, இன்பச்சுவை மிக்க ஒரு நூலை அதிக அளவில் ஏற்ற முடியுன்றதுக்காக தான் ஓகேங்களா இந்த நூல் ஏற்றிருப்பார். ஸோ திருத்தக்க தேவர். தமிழ் கவிஞருள் இளவரசர் என்ற ஜிவி போப் பாராட்டுபவர் யார் பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் தான். ஓகேங்களா, காமத்தை துரத்து, காமம் அதிகமாக சொல்லப்பட்டுள்ள நூல் திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி பார்க்கும்போது கொஷின் வச்சுருப்பேன். 13 இலம்பங்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா, நாமகள் இலம்பங்கள் முதல் முக்தி இலம்பங்கள் வரை ஆரம்பிக்கிறதும் தெரிஞ்சுக்கணும், முடியறதும் தெரிஞ்சுக்கணும். 44வது பார்க்கலாம். ஓகேங்களா,
பொறுத்துக. சந்தை, தமிழரோட பாரம்பரிய சந்தைன்னு டக்குன்னு கேட்டுருவாங்க. 44வது பாருங்கள், ஈரோடு ஜவுளிச்சந்தை. ஈரோடு அதே மாதிரி பெயர் போனது பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு பெயர் போனது. கடலூர் காராமணி என்பது கருவாட்டு சந்தை. நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்துலாம் பிடிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, கடலோர மாவட்டம். மாட்டுத்தாவணி மாட்டுச்சந்தை. ஸோ ஆப்ஷன் டி. 45 உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது என்ற சிறுகதைகளை எழுதியவர் கல்யாண சுந்தரனார். 45க்கு சிறுகதை எழுதியவர் கல்யாண சுந்தரர். 46க்கு மதுரை, ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, மதுரை காஞ்சி என்ற நூலின் மதுரை பற்றி சிறப்பித்து கூறுவது 354. மொத்தம் 782 பாடலில் மதுரை மற்றும் சிறப்பித்து கூறுவது 354 பாடல்கள் அடிகள். ஓகேங்களா. 47 இந்திய தேசிய இராணுவத்தை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவம் எந்த ஆண்டு ஆங்கிலேயர்களை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடி ஏற்றியதுன்னு கேட்டால் 1944 மார்ச் 18. ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவத்தை பற்றி பாருங்க, ஒரு 3 டேட் சொல்கிறேன், நல்லா அமைச்சுங்க. ஃபஸ்ட்டு மோகன் சிங் என்பவர் தலைமையில் தான் இந்திய தேசிய இராணுவம் ஜப்பான் அமைக்கப்பட்டுள்ளோம். 1942 பிப்ரவரி 15 அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 91 நாள் பயணம் செய்து நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணியிருப்பார், 1943 ஓகேங்களா ஜூலை 9 ஓகேங்களா இவர் போய் தலைமையேற்றிருப்பார். அதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து மொய்ராங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் உள்ளது. அங்கே இவங்க கேப்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா 1944 மார்ச் 18. ஓகேங்களா. 48வது கேள்வி பாருங்கள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை என்ற குரலில் பயின்று வந்துள்ள நீ ஆல்ரெடி சொன்னதான் சொல் பின்வரும் நிலையணி. 49வது பாருங்கள், மறுபடியும் ஒரு சந்தை சம்பந்தமான கொஷின். மணப்பாறை என்பது மாட்டுச்சந்தை. ஓகேங்களா. மணப்பாறை என்பது மாட்டுச்சந்தை. அய்யலூர் என்பது ஆட்டுச்சந்தை. ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை. நாகர்கோவில் பூச்சந்தை. 49க்கு சி. 50வது பாருங்கள், இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்கள் அழைக்கப்படும் சீர் ஈரசை சீர். 50வது இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் என்று வேறு பெயர்கள் அழைக்கப்படும் சீர் ஈரசை சீர். 51வது கேள்வி மதுரை காஞ்சி சம்பந்தமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கரெக்டாக கவனிங்க. மதுரை காஞ்சி தொடர்பான கூற்றுகள் 14 கீழ்கணக்கு நூல் 1 மதுரை காஞ்சி. 2வது பாருங்க, மதுரையின் சிறப்புகள் பாடுவதின் மதுரை காஞ்சி என்பது நிலையாமை பற்றி ஒரு கரெக்டு. பெருகுவள மதுரை காஞ்சி என்ற இந்த நூலில் சொல்கிறாங்க, கரெக்ட் தான். இதோடைய பாட்டுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா தலையாளங்கத்து கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி புகழ்ந்து கூறுகிறது, கரெக்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 14 மேற்கணக்கு நூல், கீழ்கணக்கு நூல் கிடையாது. 14 மேற்கணக்கு நூல் 8 தொகை 10 பாட்டில் வருகின்ற நூல். ஓகேங்களா. ஸோ 2, 3 மட்டுமே சரி. 52வது பாருங்கள், யசோதர காவியம் தொடர்பானது. ஓகேங்களா. யசோதர காவியம் என்னும் நூல் வடமொழி இருந்து தமிழில் தழுவப்பட்டது. ஆமாம், யசோதர காவியம் சமண முடியர்களால் இயற்றப்பட்டது. ஓகேங்களா, அதுவும் கரெக்டு தான். ஐம்பெருங்காப்பியமா, இது ஐஞ்சிருங்காப்பியம். ஸோ 1, 2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. 53வது பாருங்கள், ஆகு பெயர் 16 வகைப்படும் சொல்லியாச்சு. 54வது பாருங்கள், நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா நம் போராட்ட தியாக செம்மல் நேதாஜி. ஓகேங்களா, சுதந்திர போராட்ட வீரர். 55வது பாருங்கள், மதுரை காஞ்சி. மாங்குடி மருதினார் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்ற ஊரில் பிறந்தார்னு கேட்குறாங்க. திருநெல்வேலியில் அவர் பிறந்தார். அவர் பிறந்த மாவட்டம் மாங்குடி என்றது எங்கே இருக்குதான், திருநெல்வேலியில் உள்ளது. 56வது பாருங்கள், சுசமுத்திரம். இவர் வந்து 300க்கு மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. சுசமுத்திரம் இல்லது, 1 செகண்ட். சுசமுத்திரம் பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியை சேர்ந்தவர், கரெக்டு. குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை இதற்காக தமிழக அரசு நாமம், அதுவும் கரெக்டு. இவரின் புகழ்பெற்ற சிறுகதை பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ 56வதுக்கு டி. 57வது கொஸ்டின் போகலாம். முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. நம்ம முயற்சி செய்யலாம், வாழ்வு மலர்ச்சி அடையாதுன்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான ஆசிரியர்
நா. பிச்சமூர்த்தி. சேர சோழ பாண்டியர்கள் பற்றி குறிப்பிட முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. அதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 900. 900 பாடல்கள். ஆசிரியர் பெருளனாலும் அந்த ஆசிரியர் காலம் 5ஆம் நூற்றாண்டுன்னு மட்டும் சொல்கிறாங்க. 59வது கேள்வி பாருங்கள். புறத்திருட்டு என்னும் நூலில் கிடைக்கப்பட்டுள்ள முத்தொள்ளாயிரம் 900 பாடல் இருந்தாலும் புறத்திருட்டு வாயிலாக கிடைக்கப்பட்டது. ஓகேங்களா, 108 பாடல்கள் தான் புறத்திருட்டு வாயிலாக கிடைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். புறத்திருட்டு வாயிலாக எவ்வளோ கிடைக்கப்பட்டு கேட்பாங்க. 60வது பாருங்கள். இளம்பகம் சீவகஸ்தான உட்பிரிவு இளம்பங்கள் தான். அது மொத்தம் 13 இளம்பங்களை கொண்டுள்ளது. முதல் இளம்பகம் கடைசி இளம்பகம் நான் சொல்லிட்டேன். தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கல்யாண்ஜி 61வது பாருங்கள். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரமாகும். கரெக்ட் தான். வண்ணதாசன் 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் ஒரு சீரீஸ் என்றுக்காக. வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியங்கள் பங்களிப்பு செய்த. கரெக்டு. அவருடைய கவிதை நூல்கள் புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ளாறு அவருடைய கவிதை நூல்கள். 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவை என்ற பெயரில் வெளியாகிறது. அதுவும் கரெக்ட் தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இம்பார்ட்டன்ட். கல்யாண்ஜி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஸோ படிச்சுங்க. 62வது ஞானபானு என்ற ஓகேங்களா ஞானபானு என்னும் பத்திரிகையை நடத்தியவர் யார் கேட்குறாங்கன்னா சுப்பிரமணிய சிவா. வஉசியோடு தோளோடு தோள் நின்று திருநெல்வேலி புரட்சி பண்ணியிருப்பார். 63வது பாருங்கள். தேவரணிய கயவர் அவன்தம் மேவன செய்தொழலான் என்பது அந்த குறளில் பயன் வந்துள்ளது. வஞ்சி புகழ்ச்சி அணி. ஓகேங்களா. 64 நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் தெரன்ஸ். 64 ஏ கரெக்டு. 65 பாருங்கள். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறைத்தான். அப்படி சொன்னது யாருங்களாம்? கல்யாண்ஜி. 66வது பாருங்க. மலையாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மொழியில் கட்டியாக இருக்குதான். அப்படி சொன்னவர் சர்ச்சில். இந்த கூற்றுக்குரியவர் சர்ச்சில். 67வது ஒரு பொறுத்துக்கு பாருங்க. அல்லல் என்பது சேரு, பழனம் என்பது நீர்மிக்க வயல், வெறியி அஞ்சு, பார்ப்பு குஞ்சு. ஸோ ஆப்ஷன் டி 67க்கு. 68 பாருங்க. வேரில் பழுத்த பலா என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. வேரில் பழுத்த பலா அது சு. சமுத்திரம். இவர் சு. சமுத்திரம் பற்றி தான் ஆல்ரெடி சொன்னேன். 300க்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியுள்ளார். இவர் 300க்கு மேற்பட்டுள்ள சிறுகதைகள் எழுதியுள்ளார். ஓகேங்களா. ஸோ 69 கேள்வி பார்க்கலாம். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை சுதந்திர போராட்ட வீரர்கள், ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் யார்? இந்த கூற்றுக்குரியவர் ராமு. 70வது கேள்வி போகலாம். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு. மேத்தா. தமிழ் பழமொழிகள். ஓகேங்களா. தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் என்பது சா. தமிழ்ச்செல்வம். பெரியாரின் கனை சிந்தனைகள் வந்து வி. ஆணைமுத்து. ஸோ ஆப்ஷன் ஏ. 70வதுக்கு ஆப்ஷன் ஏ. 71 பாருங்கள். முத்தொள்ளாயிரம் டேஷ் நாட்டை அச்சமில்லாத நாடாக சேர்க்கிறது சேர நாட்டை. ஓகேங்களா. 72 பாருங்கள். இங்கிலீஷ் டு தமிழ் கலைச்சொல்கள். ஃப்ரீவெர்ஸ். ஓகேங்களா. ஃப்ரீவெர்ஸ் என்பது கட்டிலா கவிதை. ஸ்மைல் என்பது ஊமையணி. மெட்டாஃபர் என்பது உருவகம். ஃபாண்ட் என்பது எழுத்துரு. ஓகேங்களா. ஃபாண்ட் ஃபோன்லலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படின்னா எழுத்துரு. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 73வது கேள்வி பாருங்கள். அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலை மொழிபெயர்ப்பு செய்தவர். ஓகேங்களா. இங்கே யார் எழுதினார்னு கேட்கல. எழுதினர் யார்? அந்த நூலுக்கு சொந்தக்காரர் எஸ்பி சட்டர்ஜி. பட் மொழிபெயர்ப்பு செய்தவர் வி. மு. சாம்பசிவம். ஓகேங்களா. 74வது கேள்வி பாருங்கள். ஜப்பானியர்கள் டேஷ் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவப்படை உருவாக்கினர்னு கேட்குறாங்க. டக்குன்னு இந்திய தேசிய இராணுவப்படை அப்படின்னா நீங்கள் நேதாஜி சொல்லக்கூடாது, மோகன் சிங் தான். மோகன் சிங் உருவாக்கிய ஆண்டு ஆல்ரெடி 3 டேட் சொன்னேன். 1942 பிப்ரவரி 15. தட் மீன் லவர்ஸ் டேக்கு அடுத்த நாள். ஓகேங்களா. 1943 ஜூலை 9 நேதாஜி போய் தலைமையேற்றிருப்பார். மொய்ராங் மணிப்பூர் பகுதியில் அவங்க கேப்சர் பண்ணது 1944 மார்ச் 18. ஓகேங்களா. 75 ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி.
விருத்தப்பால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆப்ஷன் டி. 76 பாருங்க. வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களாரே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்பது வாணிதாசனுடைய பாடலடிகள். ஓகேங்களா, வண்ணதாசன் நம்ம வந்துடும். ஸோ கிளியராக பார்த்துங்க. வாணிதாசனுடைய பாடலடிகள். 77 இந்திய தேசிய இராணுவத்தின் ஒற்றர் படை வீரர்கள் இந்திய இராணுவம் அவர்கள் கைது செய்து, ஓகேங்களா, ஒற்றர் படை மட்டும் பாருங்க, கைது செய்து எங்கே அழைத்து சென்றான்னு கேட்குறாங்க. கைது செய்து சென்னை சிறை கைது செய்கிறாங்க. இந்த லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க புக்கில். இந்திய தேசிய இராணுவத்தின் ஒற்றர் படை வீரர்களை இந்திய இராணுவம் கைது செய்து எங்கே அனுப்புனாங்கன்னா சென்னை சிறைக்கு அனுப்புனாங்க. 78 பாருங்க. பெரியார் சம்பந்தமான ஒரு கேள்வி. எந்த ஆண்டு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டிற்கு ஈவேரா பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது? ஓகேங்களா, சென்னை எங்கே நடந்ததுன்னா பிளேஸ் தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில். 78 பாருங்க. 13 நவம்பர் 13 1938. இந்த 1938 தான் பெரியார் நீதி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார். அது ஒன்று இம்பார்ட்டன்ட். நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா 1944. இதிலேருந்து பிரிந்து 1949 செப்டம்பர் 17 தான் திராவிட முற்போக்கு கழகமாக உருவாகும். ஓகேங்களா. 79 பாருங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்களை விட்டுட்டு வேறு சொற்கள் பேசுவது கனி இருக்கும்போது காய் சாப்பிட்றதுக்கு நிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்துள்ள பயனுதல் அணி ஊமை அணி. ஓகேங்களா. 80 பாருங்க. சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான கூற்றுகள் ஆல்ரெடி சொன்னதான். அவர் எப்போ போய் பதவி ஏற்றுக்கினார்? 1943 ஜூலை 9 அவர் பதவி ஏற்றது. மோகன் சிங் எப்போ ஆரம்பிச்சிருப்பார்? நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ் சொல்லிட்டேன். அகெயின் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க எத்தனை நாள் அவர் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்வார்னா 91 நாட்கள். ஓகேங்களா. அதனால் அங்கே 90 என்பது தவறு. நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் போயிருப்பார். ஓகேங்களா. அப்போ ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர். ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஞாபகம் வச்சுங்க. டெல்லி செலோ என்பது அவருடைய மிகப்பெரிய ஒரு புரட்சியான ஒரு வாசகம். டெல்லி செலோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுவும் சுபாஷ் சந்திரபோஸோடைய கூற்று தான். அப்போ 1, 3 கரெக்டு. உனக்கு வெளிச்சத்தோட பிரகாசிக்கிற நல்ல வேணும்னா நீ இருட்டில் வாழ பழகிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரை தருகிறேன் என்று சொன்னவரும் சுபாஷ் சந்திரபோஸ் தான். ஓகேங்களா. இந்த வீடியோக்கான உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. இன்னும் வீடியோஸ் வரப்போகுது. 10th ஃபுல்லாக வந்துடும். பழைய புக்கும் 6th to 10th வரையும் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக டெஸ்ட்டுமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல் ப்ளேலிஸ்ட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி.